இந்த லெக்சரில் கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எழுதி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டை அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு ஃபோல்டரில் போய் hello world .java அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நோட்பேடில் ஓப்பன் பண்ணுவோம். நோட்பேடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளுடைய ஹலோ வேர்ல்டு ஜாவா ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோம். ஸோ ஒரு ஜாவா ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸ் ஹலோ வேர்ல்டு, ஒரு ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட், க்ளோஸ்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட், இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வரும். இதில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் மெத்தட் வேணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் எஸ் கேப்ஸ் கவனிச்சுக்கோங்க, ஏஆர்ஜிஎஸ், அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ், அது வந்து அரே. இது எல்லாமே நம்ம லெக்சரில் அப்புறமா படிப்போம். ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே system.out.println எஸ் கேப்ஸ் கவனிச்சுக்கோங்க, டபுள் கோட்ஸில் வெல்கம் டு ஜாவா வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்து அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுவோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அந்த டைரக்டரிக்கு போகணும். சிடி D:, நான் வந்து அந்த D:, அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டைரக்டரிக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு ஜாவாசி ஹலோ வேர்ல்ட் .java கொடுத்தோடனே அதே ஃபோல்டரில் கவனிச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அந்த ஜாவா ஃபைல் வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக, அதாவது JVM ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஏன் வந்திருக்குன்னா, ஓகே, நான் அந்த டைரக்டரிக்கு போகல. ஸோ D: கொடுத்தோன்னே எனக்கு அந்த டைரக்டரிக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ ஜாவாசி சேம் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, அங்கே கவனிச்சிங்கன்னா .java கூட கிளாஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸை ரன் பண்ணணும். ரன்கான கமெண்ட் ஜாவா ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்ட். கிளாஸ் தேவையில்லை, இது கொடுத்துட்டோன்னா நமக்கு அந்த அவுட்புட் அங்கே வந்துடுச்சு பாருங்கள், வெல்கம் டு ஜாவா வேர்ல்ட்.